ஹலோ ஃப்ரெண்ட்ஸ், வெல்கம் பேக் டு மை சேனல். இன்றைக்கி நம்ம வீடியோவில் என்ன பார்க்க போகிறோம் பார்த்தீங்கன்னா, என்ன மீன் எடுத்து காட்டுறேன்னு பார்க்குறீங்களா? ஆமாங்க, சண்டே வாங்கிட்டு வந்த மீன் நான் என்னால் சமைக்க முடியல, உடம்பு முடியாதனால நான் வந்து அதை க்ளீன் பண்ணி மஞ்சத்தூள் போட்டு ஃப்ரீசரில் வச்சுட்டேன். அந்த மீன் தான் இப்போ நான் வந்து சமைக்க போகிறேன். கெண்டோலாம் வந்து வறுத்துட்டு தலையை மட்டும் போட்டு குழம்பு வைக்க போகிறேன். ஒரு சிம்பிள் அண்ட் டேஸ்டி டெலிஷியஸ் மீன் குழம்பு தான் நீங்கள் இன்றைக்கி பார்க்க போகிறீங்க. ரொம்ப ரொம்ப சிம்பிள். எந்த காயுமே இதில் நம்ம சேர்க்க போகிறது கிடையாது. கண்டிப்பாக பிகினர்ஸ்க்கு அவங்களுக்கெல்லாம் வந்து ரொம்பவே யூஸ்ஃபுல்லாக இருக்கும். ஒரு கடாயில் வந்து தாராளமாக எண்ணெய் ஊற்றிக்கோங்க. அதுக்கப்புறம் வந்து கடுகு, சீரகம், வெந்தயம் இது நல்லா பொரிஞ்சதுக்கப்புறம் கருவேப்பிலை போட்டு நல்லா பொரிய விட்டுட்டு வெங்காயமும் பூண்டும் சேர்த்து நல்லா வதக்கிக்கோங்க. உப்பு சேர்த்து நல்லா வதக்குங்க. உடனே வதங்கிடும். நான் அந்த குழம்புக்கு தேவையான உப்பு நான் இப்போவே சேர்த்துட்டேன். அதுக்கப்புறம் தக்காளி, ஒரு 3 குட்டி குட்டி பச்சை மிளகாய் சேர்த்து நம்ம நல்லா வதக்கி விட்டுக்கலாம். அவ்வளோ அரோமாவாக இருக்கும், வீடு ஃபுல்லே மணக்கும் அப்படியே இந்த குழம்பு வைக்கும் போதே. அதுக்கப்புறம் மஞ்சப்பொடி போட்டு நல்லா வதக்கி கொஞ்சம் நேரம் மூடி சிம்மரில் விட்டுடலாம். ஏன்னா அது வந்து கொஞ்சம் நல்லா ஜூஸியாக வந்து வதங்கணும். ஸோ அதுக்கு தான் இப்போ வந்து ஃபிஷ் மசாலா வந்து போடுறோம். க்ளீன் பண்ண ஃபிஷ்ஷில் உப்பு, மஞ்சத்தூள், தனி மிளகாத்தூள், அப்புறம் ஃபிஷ் மசாலா நான் வந்து வீட்டிலே அரைச்சி வச்சுருப்பேன். அந்த மசாலா சேர்த்து நல்லா இந்த மாதிரி கலந்து வச்சுக்கோங்க. அதிக மசாலா சேர்க்காதீங்க, அது வந்து நல்லா இருக்காது. நமக்கு வந்து போதுமான அளவு மசாலா நம்ம சேர்த்தாலே போதும். ஓவராக இருக்கும் மசாலா சிலதில், அந்த மாதிரி பண்ணாதீங்க. இதுதான் கரெக்டான பக்குவம். அதுக்கப்புறம் குழம்பு மிளகாத்தூள் சேர்த்து ஒரு 1.5 டீஸ்பூனுக்கு அளவுக்கு தனி மிளகாத்தூள் சேர்த்து நல்லா மிக்ஸ் பண்ணி விட்றேன். கொஞ்சம் நேரம் அது அந்த எண்ணெயிலே கொஞ்சம் நேரம் வதங்கணும். சிம்லே வதங்கினதுக்கப்புறம் தேவையான அளவு புளி தண்ணி சேர்த்தாச்சு. புளி தண்ணி சேர்த்து கொஞ்சம் கொஞ்சமாக பபிள்ஸ் வர ஆரம்பிக்க பாருங்கள். அந்த ஸ்டேஜில் வந்து நீங்கள் வந்து ஃபிஷ்ஷை வந்து சேர்த்துக்கலாம். சேர்த்து லைட்டாக ஜென்டிலாக கலந்து விட்டுட்டு மூடி விட்டுருங்க. இந்த மாதிரி மூடி விட்டதுக்கப்புறம் பார்த்திங்கன்னா சூப்பராக வந்து நம்ம குழம்பு கொதிச்சிட்ருக்கோம். அதுக்கப்புறம் நம்ம ஃபிஷ் ஃப்ரைக்கு ரெடி பண்ணி வச்சோம் இல்லையா, அந்த மீன் எடுத்து நம்ம வந்து தவா ஃப்ரை பண்ணுறோம். இந்த மசாலா சொல்லியிருந்தேன் இல்லையா, அந்த மசாலா வந்து வீட்டிலே தான் நான் அரைச்சி வச்சுப்பேன். அது எல்லாத்துக்குமே நான் யூஸ் பண்ணிக்குவேன் ஃப்ரெண்ட்ஸ். அது வந்து மல்டி யூஸ் மாதிரி எனக்கு எல்லாத்துக்குமே அது எனக்கு யூஸ் ஆகும். ஸோ இப்போ பாருங்கள், குழம்பு சூப்பராக கமகமன்னு கொதித்து வந்துருச்சு. கருவேப்பிலை தூவி இறக்குனீங்கன்னா சூப்பரான மீன் குழம்பு ரெடி ஆகிடும். அந்த சைடு பார்த்திங்கன்னா தவா ஃப்ரையும் ரெடி ஆகிடும். மெயின் இன்க்ரீடியன்ட் இதில் என்னென்னு பார்த்திங்கன்னா புளி வந்து தேவையான அளவு நீங்கள் எவ்வளோ எடுக்கிறீங்களோ அதுதான் வந்து குழம்புக்கு டேஸ்ட் கொடுக்கும். அதேமாரி நல்ல புளி, குவாலிட்டியான புளியாக பார்த்து நீங்கள் எடுத்துக்கோங்க. அது ரொம்ப ரொம்ப மஸ்ட்டு ஃப்ரெண்ட்ஸ். அது மட்டும் நீங்கள் பார்த்துக்குங்க. அதில் தப்பு பண்ணிட்டா தான் நம்ம குழம்பு கொஞ்சம் சொதப்பிடும். இப்போ பாருங்கள் எவ்வளோ டெலிஷியஸாக வந்து ரெடி ஆகிடுச்சு பாருங்கள். ஃபிஷ் ஃப்ரையும் சூப்பராக ரெடி ஆகிடுச்சு. அந்த கருவேப்பிலை தூவி நம்ம அதையும் ரெடி பண்ணி எடுத்துட்டோம் ஃப்ரெண்ட்ஸ். ஓகே ஃப்ரெண்ட்ஸ், இந்த வீடியோ பிடிச்சிருந்தா நம்ம சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள். தேங்க்யூ.